சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதமான கைலாய மலை மேல நம்மளுடைய கால் படக்கூடாது அப்படின்றதுக்காக தலைகீழே நடந்து போறாங்க. தலைகீழே நடந்து போக சொல்ல அம்மாவே பார்த்துட்டு, அதான் உமையவளே பார்த்துட்டு, சுவாமி யார் சாமி இவங்க, இவ்வளவு கொடூரமான உருவத்தோட இவ்வளவு பயங்கரமான பக்தியோட இந்த கைலாய மலையில தன்னோட திருவடி கூட படாம தலையால நடந்து வர்றாங்களே, யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் தன்னோட திருவாய் மலர்ந்து சொல்ற, எமை பேணும் அம்மை தான் அப்படின்னு சொல்றாரு. என்னை பேணி காப்பாத்த கூட எங்க அம்மா, அவங்கதான் இவங்க உமையவளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அனாதி மலமுக்தர். அப்பேற்பட்ட சிவபெருமானே தன்னோட திருவாயால என்னோட அம்மா அப்படின்றாங்கன்னா அப்ப இவங்க எவ்வளோ பெரிய சிவபெருமானே தன்னோட திருவாயை மலர்ந்து என்னோட அம்மா அப்படின்றதுனால பிள்ளைக்கு முன்னாடியே அம்மா உட்காந்துருக்கிறது தப்பு இல்லைல்ல. அதனால இந்த அம்மாவை அமர்ந்த கோலத்துலதான் இந்த அம்மாவுக்கு எல்லா இடத்துலையுமே அழகா ஜம்முன்னு அமர்ந்து நிலையில நமக்கு காட்சி கொடுப்பாங்க. எதுக்கு இந்த மாம்பழம் எல்லாம் படைக்கிறோம்னா, சிவபெருமான் இந்த மாம்பழத்தை வச்சுதான் திருவிளையாடல் பண்ணி இந்த அம்மாவோட புகழ் நின்றதுனால அந்த அம்மாவுக்கு மாம்பழத்தை படைக்கிறோம். சரி, எதுக்கு இந்த குரு பூஜை அப்படின்னாக்கா, இன்றைய தேதியில இப்பேற்பட்ட அம்மையை பத்தி, இவங்களோட புகழை பத்தி, இவங்களோட சரித்திரத்தை பத்தி நம்ம நினைவு கூறணும். அப்படி நினைச்சாலே இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு பாக்கியமும் முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அதுவும் இல்லாம 63 நாயன்மார்கள காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜைன்றது நமக்கு ரொம்ப சிறப்பானது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பூதகணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகணங்களா இருந்து சிவபூதகணங்களோட வாத்தியங்களை இந்த பூமியில நம்ம இசைக்கிறோம். இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கைலாய வாத்தியம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. இது கைலாய வாத்தியம்ன்றதுக்கு என்ன சாட்சி, கைலாயத்துல யார் போய் பார்த்தாங்க, பூதகணங்கள் இதை வாசிக்கிறது யார் போய் பார்த்தா அப்படின்ட்டு விதண்டாவாதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த அம்மா 11ஆம் திருமுறையில கைலாய வாத்தியங்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. துத்தங் கை கிள்ளை விலவிதாரம் உழையிலி ஓசைப்பெண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு பகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா எந்தை வாசித்து அத்தனை விரைவினோர் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே அப்படின்னு இந்த வாத்திய கருவிகளுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு இந்த வாத்திய கருவிகள்லாம் வாசிக்கும் போது எங்க அப்பன் சிவபெருமான் திருவாலங்காட்டுல நடந்துகிறார் அப்படின்ட்டு இந்த கைலாய வாத்தியங்கள் எல்லாம் அந்த அம்மா தன்னோட பாட்டுல குறிப்பா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த அம்மா முக்தி அடைந்த தலம் திரு ஆலங்காடு. கைலாயத்துக்கு போனாங்கன்னு சொன்னல, கைலாயத்துக்கு போனோன்னு என்னோட அம்மா அப்படின்ட்டு சுவாமி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அப்போதான் சுவாமி காட்சி கொடுக்குறாங்க. அப்ப காட்சி கொடுக்க சொல்ல கேட்கிறாங்க, அன்றும் உன் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் உன் திருவுருவம் காண்கிறேன், எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்க்கு இன்னுறுப்பேன், எவ்வுருவோ உன்னுருவம் ஏது அப்படின்னு கேட்கிறாங்க சுவாமி. இன்னைக்கு உன்னோட உருவத்தை முழுசா பார்க்காமையே உனக்கு நான் அடிமை ஆயிட்டேன். ஆனா அடிமையானதுக்கு அப்புறமும் உன் உருவத்தை நான் பார்க்கல. அன்றும் உன் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் இன்னைக்கு நான் அடிமை ஆயிட்டேன், உனக்கு அடிமை ஆயிட்டேன், இன்றும் உன் திருவுருவம் காண்கிறேன். நான் இன்னைக்கும் உன்னோட திருவுருவத்தை பார்க்கல. என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, சிவபெருமான் 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 பித்து பிடிச்சி அலைகிறிய, பேயா அலைகிறிய, அந்த சிவபெருமான் எப்படி இருப்பார், எவ்வுருவோன், அந்த சிவபெருமானுக்கு என்ன உருவம் இருக்கும், நும்பிரான், உன்னுடைய பிரான் தலைவனுக்கு நீ தலைவனாக வணங்கக்கூடிய நும்பிரான் சிவபெருமானுக்கு எவ்வுரு, என்ன உருவில் அவர் இருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க சாமி. நான் என்ன சொல்றது, என் உரைப்பேன், நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், எவ்வுருவோ உன் உருவம் ஏது, உன் உருவம் தான் எப்படி இருக்கும் காட்டேன் எனக்கு அப்படின்னு காட்டிட்டு பாடிட்டே போறாங்க. அப்படி போகும்போது கைலாயத்தில் சுவாமி சிவபெருமான் உமையவளோட கைலாய காட்சி காட்டுறார். காட்டின உடனே அம்மா பாக்குறாங்க சிவபெருமானை. சிவபெருமான் பார்த்த உடனே
அம்மா உனக்கு என்ன வேணும், என்ன வர வேணும் கேளு அப்படின்றாங்க. அப்ப அந்த அம்மா கேட்க வர என்னன்னா, முதல்ல இரவாத இன்ப அன்பு வேண்டி, எப்பயுமே உன் மேல் இருக்கக்கூடிய அன்பு இறக்கக்கூடாது, உன் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையவே கூடாது, இரவாத இன்பமான அன்பு உன் மேல இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டி பின் வேண்டுகின்றார். இது காரைக்கால் அம்மையாரோட வரலாறு சொல்லும்போது சேக்கிழார் சுவாமி சொல்ற பாட்டு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். என்ன வேண்டுகிறார்? பிறவாமை வேண்டும். நான் பிறக்கக்கூடாது பூமியில, ஒருவேளை மீண்டும் பிறப்பு உண்டேல், ஒருவேளை நான் மீண்டும் பிறந்தனா உன்னை மறவாமை வேண்டும். அடுத்த ஜென்மம் எனக்கு ஒண்ணு இருந்ததுனாக்கா நான் எப்படி பிறப்பணும், ஏதா பிறப்பணும் அது தெரியாது. 84 லட்சம் யோனி பேரத்துல எந்த யோனி பேரத்துல நான் பிறந்து உன்னை நினைக்கணும் நினைக்க மாட்டோம், நீ தெரியவியோ தெரிய மாட்டியோ, அப்படி ஒரு பிறப்பு அமைஞ்சு போச்சுன்னா அந்த பிறப்பிலையும் உன்னை நான் மறக்க கூடாது. உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும். இன்னும் என்ன வேணும்? நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீ ஆடிக்கிட்டே இருக்கணும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாட அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு வர கேட்கிறாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாட அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. நீ பாடிக்கிட்டே இருக்கணும், நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீ ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆடும்போது உன்னோட திருவடிக்கு இருந்து உன்னோட ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்துக்கிட்டு என்றும் பேரானந்த நிலையை நான் அடைந்து உனக்கு அடிமைத்திரமாவே கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அளித்தோம், நீ நேரா திருவிழாங்காட்டுக்கு போ அப்படின்ட்டு திருவிழாங்காட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. இந்த திருவிழாங்காட்டுல ரத்தின சபையில காரைக்கால் அம்மையார் வராங்க. அப்போ வரும்போது சிவபெருமான் அங்க ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும்போதுதான் இந்த சிவபூத கணங்கள் அந்த ரத்ன சபையை சுத்தி இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்க, கைலாய வாத்தியங்கள் அங்க வாசிக்கிறாங்க. அதுதான் காரைக்கால் அம்மையார் அந்த குறிப்பிட சொல்றாங்க. புத்தம் கைக்கிளை விளைவிதாருன்ற பாடல்ல இந்த வாத்தியங்கள்லாம் இந்த பூதகணங்கள் இசைக்க அப்படியே பரவி நின்று வாசிக்கிறாங்களாம். பரவி நின்று வாசிக்க சொல்ல சிவபெருமான் அங்க சொல்லிட்டு ஆடுறாரு. அப்படி ஆடி கடைசியில ஆனந்த தாண்டவம் முடிவு சொல்ல காரைக்கால் அம்மையார் கேட்ட வர என்ன, நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீ ஆடிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி திருவிழாங்காட்டோட அந்த ஊர்த்துவ தாண்டவம் மூர்த்தி இருப்பார் பாருங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரூம் நேற்று வந்தவங்களெல்லாம் காமிச்சேன். அந்த கோயில் கதவு வந்து அவ்வளவு பெருசு இருக்கும், ஆனா சாமி இங்கதான் இருப்பாரு. அப்ப அது பின்னாடி என்ன இருக்கு, அங்க காரைக்கால் அம்மையார் பாடிக்கிட்டே இருக்காங்க, சுவாமி உள்ள ஆடிக்கிட்டே இருக்காரு. அது நமக்கெல்லாம் காட்சி கிடைக்காது, ஏன்னா நம்மளோட தவம் அவ்வளவுதான். அதுதான் திரு ஆலங்காட்டு ரகசியம். சிதம்பர ரகசியம் மாரி திரு ஆலங்காட்டு ரகசியம் அதுதான். அந்த அறைக்குள்ள காரைக்கால் அம்மையார் இன்னமும் பாடிக்கிட்டே இருக்காங்க, சுவாமி ஆடிக்கிட்டே இருக்காரு. அது திரு ஆலங்காட்டு ரகசியம். அங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்கலாம், நல்லாவே தெரியும். அந்த அறைக்கு முனையிலேயே சாமி இருப்பாரு, பின்னாடி செவுர்தான் இருக்கும். அந்த செவுத்துக்குள்ள இந்த நிலை எப்பயுமே இருக்கு, அதுதான் திரு ஆலங்காட்டு ரகசியம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு அம்மாவை நம்ம வழிபடுவதன் மூலியமாக பிறப்பும் இறப்பும் அற்ற சிவபெருமானை வணங்குறத விட ஒரு படி மேல இவங்களை வணங்குறதுனால நமக்கு அந்த முக்தி இன்பம் கிடைக்கும். இப்போ சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையானது அடியாருக்கு போய் சேராது, ஆனா அடியாருக்கு செய்யக்கூடிய பூஜையானது சிவபெருமானுக்கு சேரும். ஏன்னா சிவபெருமான் எங்க இருக்காரு அப்படின்னாக்கா அடியார்கள் உள்ளத்துலதான் இருக்காரு. அதனால்தான் சுந்தரருக்கு இந்த 63 நாயன்மார்களை பற்றி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை சுந்தரர் பெருமானுக்கு கொடுத்தார். ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளாள சுந்தரர் யாருன்னா வேற யாரும் கிடையாது, சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் அழகு. சிவபெருமானோட திருவிளையாடல்கள்ல மதுரையில சிவபெருமான் என்ன பண்றாருன்னா பார்வதி தேவிய மனம் முடிக்கிறதுக்காக வராரு.